சென்னை தாஷமக்கான் சாலையில் கனமழை மற்றும் பலத்த காற்றின் தாக்கத்தால் சுமார் 80 ஆண்டுகள் பழமையான கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் இட்லி கடை நடத்தி வந்த பெண் உட்பட 2 பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுமார் ஒரு 9:15 மணி இருக்கும். இந்த பழைய பில்டிங் ஒன்று செவரு ரொம்ப வீக்காக இருந்தது. சடனாக விழுந்துருச்சு. அது காற்றுல அந்த மழையில் விழுந்ததுனால மேஜர் இன்ஜுரி 2 பேருக்கு தான். மற்ற 3 பேருக்கு லைட்டாக இன்ஜுரி ஆகிருக்குது. இமீடியட்டாக 108 கூப்பிட்டு அவங்களுக்கு சேஃப்டி பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சார், எல்லா கவுன்சிலர் இவங்களாம் வந்தாங்க. ஜேஇ சார்லாம் வந்தாங்க. வந்து எல்லாம் இது பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த செவர் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால அது மட்டும் தட்டி விட்டுட்டு மற்றதெல்லாம் நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாம் சொன்னாங்க. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் மழைநீர் சூழ்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் வீட்டில் தவித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் படகு மூலம் மீட்கப்பட்டனர். அவர்களுடன் இருந்த புறாவையும் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்ட நிலையில் மழைநீர் வடிகாலை சீரமைத்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருந்து இல்லைன்னா நாங்க எங்க போய் வாங்கிட்டு வருது சொல்லுங்க பாக்கலாம். நாங்க எதுவுமே நாங்க கூப்பிட்டோட நீங்க வரீங்க பாரு, அங்கதான் உங்களைதான் உண்டிதான் பாராட்டணும். வேற யாரும் எங்களால பாராட்டவே முடியாது, நிச்சயமாவே முடியாது. புயல் தாக்குதலால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான இலங்கையில் விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த மனிதாபிமான நடவடிக்கையை மேற்கொள்ள இந்திய ராணுவம் ஆபரேஷன் சாகர் பந்துவின் இலங்கைக்கு ஒரு சிறப்பு படைப்பிரிவை அனுப்பியுள்ளது. இது இலங்கை மக்களுக்கு தேவையான நிவாரணம், மருத்துவம் உள்ளிட்ட உதவிகளை மேற்கொள்ளும் என்றும் இலங்கை இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான அனைத்து உதவிகளையும் இந்திய ராணுவம் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.